எப்சன் ஃபைல்ஸை பற்றி நம்ம உள்ளே இருக்க கண்டென்ட்ஸை பற்றியோ அதில் இருக்க டிபேட்ஸை பற்றியோ நம்ம பார்க்க போகிறதில்ல. இது ஒரு லீகல் கண்டெக்ஸ்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு மேஜரான ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் January 30th of 26 எப்சன் ஃபைல்ஸில் இருக்க 3.5 மில்லியன் டாக்குமெண்ட்ஸை வெளியே ரிலீஸ் பண்ணும்போது ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க. லீகல் கான்டெக்ஸ்டில் பார்க்கும்போது இந்த 30 லட்சம் டாக்குமெண்ட்ஸோ 3.5 மில்லியன் டாக்குமெண்ட்ஸோ வெதர் இட் இஸ் வெரிஃபைடான்ற ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்டை நம்ம பார்க்குறோம். லீகல் கான்டெக்ஸ்டில் மட்டும்தான் இதை பார்க்குறோம். மற்றபடி உள்ளே இருக்கிற விஷயங்கள் உண்மையாக பொய்யா கான்ட்ரவர்ஷியல்ஸ் அதை பற்றி எதுவுமே இல்லை. இதனுடைய கிரிமினல் நேச்சராக எப்படி மாறும்னா, நம்ம ஈவன் யூடியூப்ஸில் பேசுகிறோம், எல்லாத்துலேயும் பேசுகிறோம். இட் மே நாட் அமௌண்ட்ஸ் டு தி டிஃபமேஷன் கேசஸ். Even though if it is a public document, அந்த பப்ளிக் டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுற போதே பார்த்தீங்கன்னா அதில் அவங்க சொல்கிறது ஒரு பப்ளிக் FBIக்கு அவங்க அமிச்ச மெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதனுடைய வெராசிட்டியும் அவங்களுக்கு இருக்கிற எல்லா இதையுமே அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடித்து கொடுத்ததாக அவங்க ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லலை. எப்சன் ஃபைல்ஸ்க்கு நிறைய சர்ச்சைக்குரியது இப்போ பிரபலங்கள், அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், தொழிலதிபர்களாக இருக்கட்டும், இல்லாத பெயர்களை கூட இப்போ இது ஒரு ட்ரெண்டாக இதை பண்ணிட்டு இருக்காங்க. இது சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய வயலேஷன். வணக்கம். சட்டம் சமம் நிகழ்ச்சியில் இன்றைய பதிவில் எப்சன் ஃபைல்ஸ் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்சன் ஃபைல்ஸை பற்றி நம்ம உள்ளே இருக்க கண்டென்ட்ஸை பற்றியோ அதில் இருக்க டிபேட்ஸை பற்றியோ நம்ம பார்க்க போகிறதில்ல. இது ஒரு லீகல் கண்டெக்ஸ்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டென்ட்ஸுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அடிப்படையாக சில விஷயங்கள் என்னென்னா, ஒரு US கான்ஸ்டியூஷன் எப்படி நடைமுறையில் இருக்குது, இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன நடைமுறையில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். US கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற அரசியல் சாசனம், அந்த அரசியல் சாசனம் பார்த்திங்கன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்ற ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சட்டத்தை எழுதுனாங்க அப்படின்னா அந்த சட்டம் ஃபேர்னஸாக இருக்கா, அந்த சட்டம் மக்களுக்கான சட்டமாக இருக்கா இல்லையா என்பதை கோர்ட்டு அங்கீகரிக்கிறதுக்கோ கோர்ட்டு ஆராயறதுக்கோ முழு உரிமை இருக்குது. அப்படி கோர்ட் ஆராய்ஞ்சு அது மக்களுக்கு எதிராக இருக்குன்னா அந்த சட்டத்தை அன்கான்ஸ்டியூஷனலாக அவங்களால அறிவிக்க முடியும். இதே இப்போ இந்தியாவுக்கு வந்தோம் அப்படின்னா, இந்தியன் அரசியல் அமைப்பு சாசனம் எஸ்டாப்ளிஷ்ட் பை ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தில் ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை அமுல்படுத்தி அவங்க பிரசிடென்ட் அதில் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ப்ரொசீஜர் என்ன, அந்த சட்டத்தில் என்ன ப்ரொசீஜர் சொல்கிறாங்களோ அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் தான் ஒரு சட்டம் நடைமுறையாக்கப்பட வேண்டும். அதுக்கேற்ற மாதிரி தான் கோர்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அன்டில் 1978 வரைக்கும். 1978 தான் மெனகா காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்ற ஒரு வழக்கில் தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, இப்போ US கான்ஸ்டியூஷனில் இருக்க அந்த டியூ ப்ராசஸை இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்தியன் கோர்ட்ஸில் என்ன சொன்னாங்கன்னா, ஈவன் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டியூ ப்ராசஸையும் மெயின்டைன் பண்ணணுன்ட்டு 1978 பல்வேறு ஜட்ஜ்மெண்ட்ஸில் ஈவன் தோ கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 21 ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லான்னு இருந்தாலும் பை வேரியஸ் கோர்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸில் நம்ம இதை எடுத்துன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இன்றைக்கி வரைக்குமே பார்த்தீங்கன்னா வேரியஸ் கேசஸில் வேரியஸ் கைண்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ஸை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வேரியேஷன்ஸ் யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் கான்ஸ்டியூஷனல் வைஸில் பார்க்கும்போது, அங்கே ஒரு மனிதர் இறந்த பிறகு ரைட் டு லைஃப்பை அவங்களால கிளைம் பண்ண முடியாது. ஈவன் அங்கே டெத் பெனால்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் பீன் த டியூ ப்ராசஸ் அதை ஃபாலோ பண்ண பிறகு ஒரு பெனால்ட்டி கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னும் போது விச் இஸ் கான்ஸ்டியூஷனல் அங்கே சொல்கிறாங்க. இந்தியன் நடைமுறையில் நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ரேரஸ்ட் கேஸுக்கு தான் ஒரு டெத் பெனால்ட்டி கொடுப்போம். ஈவன் ஒருத்தர் இறந்த பிறகும் அவரோட ரைட் டு லைஃப், ரைட் டு டிக்னிட்டி, ரைட் டு ப்ரைவசியை இருக்குது அப்படின்றத இங்கே பல்வேறு வழக்குகளில் உச்சநீதிமன்றம் இதை அவங்களோட தீர்ப்பில் வழங்கியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒரு மனிதன் இறந்த பிறகு அவரை பற்றி என்ன ஒன்றா பேசலாம், என்ன ஒன்றா ஃபைல்ஸ் வெளியே ரிலீஸ் பண்ணலான்றது யூஎஸோட சட்டம். பட் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் இறந்தாலும் அவனோட மரணத்துக்கு பிறகும் அவன் டிக்னிட்டியாக இருக்க வேண்டும் என்பது தான் இந்திய அரசியலமைப்பு சாசனம் சொல்கிறது. சரி, இதை தாண்டி எப்சன் ஃபைல்ஸில் நம்ம உள்ளே இருக்க கான்ட்ரவர்ஷியல்ஸ் இதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறதில்ல. இதில் ஒரு மேஜரான ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் January 30th of 26 DOJ யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எப்சன் ஃபைல்
ஃபைல்ஸில் இருக்க 3.5 மில்லியன் டாக்குமெண்ட்ஸை வந்து வெளியே ரிலீஸ் பண்ணும்போது ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸ்லேயுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஒரு லீகல் கான்டெக்ஸ்டில் பார்க்கும்போது இந்த 30 லட்சம் டாக்குமெண்ட்ஸோ 3.5 பில்லியன் டாக்குமெண்ட்ஸோ வந்து வெதர் இட் இஸ் வெரிஃபைடான்ற ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்டை நம்ம பார்க்குறோம். லீகல் கான்டெக்ஸ்டில் மட்டும்தான் இதை பார்க்குறோம். மற்றபடி உள்ளே இருக்கிற விஷயங்கள் உண்மையாக பொய்யா கான்ட்ரவர்ஷியல்ஸ் அதை பற்றி எதுவுமே இல்லை. பட் ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் சப்ஜெக்ட் டு த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கோட்ஸ்ன்றது தான். இதனுடைய கிரிமினல் நேச்சராக எப்படி மாறும்னா, நம்ம ஈவன் யூடியூப்ஸில் பேசுகிறோம், எல்லாத்துலேயும் பேசுகிறோம், இட் மே நாட் அமௌண்ட்ஸ் டு தி டிஃபமேஷன் கேசஸ் அப்படின்றது தான். இதில் பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தில் ஏன் இதை வந்து நம்ம திரும்பி இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஈவன் தோ இட் இஸ் ரிலீஸ்டு பை டிஓஜே அப்படின்னா அதனுடைய வெராசிட்டி ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு அதில் ஜெனியூனஸ் இருக்குது. ஏன்னா அந்த ப்ரெஸ் ரிலீஸில் வந்து டிஓஜே ஆன் January 30th of 2026 அவங்க ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணும்போது அவங்க கொடுக்குற ப்ரெஸ் ரிலீஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சில முக்கியமான வேர்ட்ஸை வந்து அந்த ப்ரெஸ் ரிலீஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதை நான் பார்க்குற வகையில் நான் சொல்கிறது. ஏன்னா லீகல் இன்டர்பிரிட்டேஷன்ஸில் வந்து எப்படி ஒன்றா வந்து ஒரு வேர்டை வந்து இன்டர்பிரேட் பண்ண முடியும், சப்ஜெக்ட் டு தி கோர்ட்டு தான். அந்த சப்ஜெக்ட் டு தி இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிற அந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா ஃபைல்ஸுமே எப்படி அவங்க வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு 5 கேஸு எப்ஸ்டின் சம்மந்தமான 5 வழக்கில் வந்து அவங்க கலெக்ட் பண்ண டாக்குமெண்ட்ஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃப்ளோரிடா, நியூயார்க்கு ஆன் எப்ஸ்டின் கேஸ்லேயும், அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ்வெல் கேஸ்லேயும், எப்ஸ்டீனோட மரணத்தை வந்து விசாரிக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷனில் அவங்களுக்கு கிடைச்ச ஃபைல்ஸ்லையும், எப்ஸ்டீனோட பட்லர் அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனில் கிடைச்ச ஃபைல்ஸ்லையும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா த ஆஃபீஸ் ஆஃப் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆன் எப்ஸ்டின் ஃபைல்ஸ், இந்த ஒரு வழக்கில் அந்த ஆஃபீஸ்லேருந்து கலெக்ட் பண்ண ஃபைல்ஸ் தான், இந்த 5 வழக்கில் கலெக்ட் பண்ண ஃபைல்ஸ் தான் இந்த மொத்த ஃபைல்ஸ்ன்னு அவங்க சொல்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 1, இந்த 5 வழக்கில் இவங்க கலெக்ட் பண்ண ஃபைல்ஸுமே வந்து ஆத்தென்டிகேட்டடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுங்க வந்து அகைன் அங்கே ஒரு கொஷின் மார்க், லீகலி ஒரு கொஷின் மார்க் இருக்குது. இதுக்கு அடுத்தது அதில் வந்து மேஜராக வந்து இப்போ நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரெஸ் ரிலீஸில் லாஸ்ட்டில் ஒரு இது சொல்லியிருக்குது, திஸ் ப்ரொடக்ஷன் மே இன்க்ளூட் ஃபேக் ஃபால்ஸ்லி சப்மிட்டட் இமேஜஸ், டாக்குமெண்ட்ஸ் ஆர் வீடியோ ஆஸ் எவ்ரி திங் தட் வாஸ் சென்ட் டு தி FBI பை தி பப்ளிக் வாஸ் இன்க்ளூடட். ஸோ அதில் வந்து இப்போ ஒரு 3.5 மில்லியன் டாக்குமெண்ட்ஸை வந்து கோர்ட் ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா, அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் எப்ஸ்டின் ஃபைல்ஸ் டிரான்ஸ்பரண்ட் ஆக்டை வந்து லாஸ்ட் இயர் வந்து அங்கே இருக்க US கான்ஸ்டியூஷனில் அதை வந்து அமுல்படுத்தி ட்ரம்ப் வந்து அதை கையெழுத்திட்டதுனால அந்த சட்டமாக்கப்பட்டது. அந்த பில்லு சட்டமாக்கப்பட்ட பிறகு தான் அந்த சட்டத்தின் உள்ள ஒரு கோட்பாடுகளுக்கோசம் தான் வந்து அங்கே இருக்க வந்து ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு வேர்டை நாங்கள் ஒரு லீகலாக பார்க்கும்போது, திஸ் ப்ரொடக்ஷன் மே இன்க்ளூட் ஃபேக் ஃபால்ஸ்லி சப்மிட்டட் இமேஜஸ். ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒரு ஆதாரத்தை ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட்டாக இப்போ எல்லாரும் நம்ம நினைக்கிறது வந்து இது வந்து ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட் அப்படின்ற வகையில் இதை பார்க்குறோம். ஈவன் தோ இஃப் இட் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட், அந்த பப்ளிக் டாக்குமெண்ட்டாக ரிலீஸ் பண்ணுற போதே பார்த்தீங்கன்னா அதில் அவங்க சொல்கிறது ஒரு பப்ளிக் வந்து FBIக்கு கொடுத்த ஒரு டாக்குமெண்ட்ஸ், வேரியஸ் பப்ளிக்ஸ் வந்து FBIக்கு வந்து அவங்க அமிச்ச மெயில்ஸு டாக்குமெண்ட்ஸு இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதனுடைய வெராசிட்டியும் அவங்களுக்கு வந்து இருக்கிற எல்லா இதையுமே வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடித்து கொடுத்ததாக அவங்க ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லலை. ஃபர்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இதில் வந்து அவங்களே வந்து அவங்களோட FBI டைரக்டர் ஆண்ட்ரூ மெக்கபே அவர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலீசிங் ஆஃப் தீஸ் டாக்குமெண்ட்ஸ் without context or analyzing makes it difficult for public to determine which documents are authentic. ஸோ அவங்க அங்கே இருக்கிற வந்து FBI டெப்டி டைரக்டர் சொல்கிற ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஜென்ரலைஸ்டாக எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் விட்டுட்டீங்க, இதை அனலைஸ் பண்ணாமல், இதை ப்ராப்பராக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பப்ளிக் டொமைனில் ரிலீஸ் பண்ணிங்கன்னா பப்ளிக்கு எந்த டாக்குமெண்ட் உண்மை எந்த டாக்குமெண்ட் பொய் என்பது வந்து தெரியறதுல வந்து ஒரு சிக்கல் ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. இதை தாண்டியும் இதில் வந்து உலக அரசியல் இருக்குது, பல்வேறு காரணங்கள் வந்து இருக்கக்கூடும், நம்ம அதை பற்றிலாம் விவாதிக்கலை. ஸோ இந்த மாதிரி வந்து இங்கே நம்ம இந்தியன் லாக்கு அகைன் வரும்போது டிஃபமேஷன் 356 கீழே பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா, இப்போ BNSல டிஃபமேஷன்றது ஒரு கிரிமினல் நேச்சர்.
இப்போ கிரிமினல் ப்ராசிக்யூஷனும் பண்ணலாம், அதை வந்து சிவில்லையும் ப்ராசிக்யூஷன் பண்ணலாம். கிரிமினல் ப்ராசிக்யூஷன்ஸில் அப்படின்னும் போது இப்போ ஏன் இங்கே அப்படின்னா இங்கே வந்து நிறைய சர்ச்சைக்குரியது வந்து இப்போ பிரபலங்கள், அது அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், தொழிலதிபர்களாக இருக்கட்டும், இல்லாதவர் பெயர்களை கூட வந்து இப்போ வந்து இது ஒரு ட்ரெண்டாக வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா வந்து இது மிகப்பெரிய வயலேஷன். அந்த வயலேஷனுக்கு என்னென்னா டிஃபமேஷனில் நாளை கிளைம் பண்ணுறதுக்கோ ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குன்றத யூடியூப் சேனல்ஸில் பேசக்கூடியவங்களுக்கும் இதன் மூலிமா தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.